வணக்கம் நண்பர்களே. மாடி தோட்டத்துலேயும் வீட்டு தோட்டத்துலேயும் எக்ஸாட்டிக் வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் வளர்த்தா கூட இந்த மேரிகோல்டு வளர்ப்பது ஒரு தனி சுகம்தான். புதுசாக மாடி தோட்டம் தொடங்குறவங்க இந்த மேரிகோல்டை கட்டாயம் வளர்க்கணும். ஏன்னா இது வளர்ப்பதும் அத்தனை சுலபம், விதைகள் சேகரிப்பதும் அத்தனை சுலபம். இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் சுலபமாக இந்த பூக்களை நம்மளால் வளர்க்க முடியும். அதே நேரத்தில் இந்த பூக்கள் பூச்சி விரட்டியாக கூட செயல்படுறதுனால பிகினர்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, தோட்டம் எப்போ பார்த்தாலும் நல்லா பிரைட்டாக அழகாக இருக்கும். நிறைய பாலினேட்டர்ஸும் நம்ம தோட்டத்துக்குள்ளே வரும். இதனால் பலவித காய்கறிகள் கூட பிகினர்ஸ்க்கு சுலபமாக இருந்தால் கூட கத்திரிக்காய் போன்ற காய்களை வளர்ப்பதை காட்டிலும் வெண்டைக்காய் வளர்ப்பது இன்னும் சுலபமானது. என்னை பொறுத்த வரைக்கும் கத்திரிக்காய் வளர்ப்பதை காட்டிலும் இந்த வெண்டைக்காய் சுலபம்னு சொல்கிறேன். ஏன்னா பூச்சி தாக்குதல் இதில் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். நம்மளால் தினமுமே அதை கண்ட்ரோலில் வைத்துக்கொள்ள முடியும். ஒரு நாள் 2 நாள் மறந்து விட்ட வெண்டைக்காய்களை இப்படி நம்ம விதை சேகரிப்புக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய தோட்டத்துக்குள்ளே அப்படித்தான். நான் மறந்து விட்ட வெண்டைக்காய்கள் 2 அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அருமையாக விதைகள் எனக்கு கிடச்சிருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி விதைகள் சேகரிக்கும் போது நமக்கு அது ஒரு நல்ல உத்வேகத்தை கொடுக்கும். பிகினர்ஸ்க்கு இது நல்ல ஒரு சாய்ஸ். கேப்சிகம் நிறைய பிள்ளைகளை அட்ராக்ட் பண்ணுது. கேப்சிகம் வளர்ப்பது கூட ரொம்ப சுலபமானது தான். அதை நம்ம இப்படி வளர்க்கும்போது நிறைய காய்கள் வருது. அடிக்கடி நம்ம அதை பறித்து சமையலில் யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் பிகினர்ஸ்க்கு. தக்காளி செடியை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். இப்போது என்னோடய தோட்டத்தில் இது எல்லாமே தானாய் முளைத்த தக்காளி செடிகள் தான். சிறிதும் பெரிதுமாக நிறைய காய்கள் வருது. இது பிகினர்ஸ்க்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தானாக வளர்கிற செடிகளை நம்ம தூக்கி போடவே கூடாது. மற்ற செடிகளை காட்டிலும் தானாய் வளர்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பன்னீர் ரோஜா வளர்க்குறதுல எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறோம். ஏன்னா அதோட நிறமும் அப்படி, மணமும் அப்படி. பிகினர்ஸ் கூட இந்த பன்னீர் ரோஜாவை பார்க்கும்போது அதை வளர்க்கணும்னு இருக்கும். இதை வளர்ப்பது கூட சுலபம்தான். ஆனால் சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். பூத்து முடித்த செடிகளை நம்ம அப்படியே விட்டு விடக்கூடாது. அப்படியே விட்டுட்டோன்னா புது தளிர்கள் வரவே வராது. சில நேரம் சோம்பேறித்தனத்து நிமித்தமாக கூட அப்படி நடக்கும். சில நேரம் வேலை நிமித்தமாக இருக்கும். அப்போது என்ன பண்ணணும்னா, இந்த செடியோட தண்டுகளை நம்ம நல்ல கார்டன் சிசர்ஸ் கொண்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். அதில் இருக்கிற காய்ந்து போன இலைகளெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இதை புது செடியாக நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். சம்டைம்ஸ் எல்லாமே புது செடியாக உருவாகாது. ஆனால் 1, 2 வந்தால் கூட அது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். இந்த குட்டி குட்டி தொட்டிகளை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நிறைய நேரம் சும்மாவே போட்டு வச்சுருப்போம். இந்த மாதிரி கட்டிங்ஸை நம்ம புது செடிகளை உருவாக்குறதுக்கு இந்த குட்டி தொட்டிகளை நம்ம பயன்படுத்தலாம். ரோஜா செடிகளுக்கு எப்பொழுதும் மண் கலவை நல்ல ரிச்சாக இருக்கணும். இந்த ஸ்டெம்மை கட் பண்ணிவிட்டு இந்த மண் கலவையில் நம்ம அதை நட்டி வைத்துட்டு அதற்கு யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல நம்ம வைத்துக்கணும். அதாவது நிழலும் இருக்கணும், வெயிலும் இருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல வைத்துட்டு இப்போ நம்ம அதில் தண்ணி ஊற்றலாம். ஒரு சில ஸ்டெம்ஸை இப்படி பாட்டிலில் தண்ணி ஊற்றி அதில் நம்ம போட்டு விடலாம். ஆனால் அந்த தண்ணீரை நம்ம 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும். ஆனால் அந்த ரோஜா செடிகள் டிஸ்டர்ப் ஆகாதபடிக்கு நம்ம அப்படி தனியாகவே வச்சிடணும். நிறைய நேரங்களில் பால்கனியில் வைக்கும்போது நம்ம நடக்கும்போது அந்த முள் பட்டு அந்த செடிகள் டிஸ்டர்ப் ஆகுது. மண்ணில் வைத்திருக்கிற ரோஜா செடிகளுக்கு இந்த மாதிரி பஞ்சகாவியா மீன் அமிலத்தை அடிக்கடி நம்ம ஊற்றி விடும்போது செடிகள் ஈஸியாக வேர் பற்றி பிடித்து வளர ஆரம்பிக்கும். இன்னொரு மிக முக்கியமானது, ரோஜா செடியில் இப்படி சக்கஸ் வளரும். அந்த தண்டுகள் ரொம்ப வேகமாக மற்ற தண்டுகளை காட்டிலும் இருக்கும். பொதுவாக அதில் 7 இலைகள் இருக்கும். இந்த சக்கஸ் என்ன பண்ணுன்னா வேகமாக வளரும், பூக்களை கொள்ளாது. அதே நேரத்தில் மண்ணில் இருக்க எல்லா சக்திகளையும் தான் உறிஞ்சி எடுத்துக்கும். அதனால் எப்படிப்பட்ட ரோஜா செடி வைத்திருந்தாலும் கொஞ்சம் அடிக்கடி செக் பண்ணி இந்த மாதிரி சக்கஸ் வளரும்போது நம்ம கார்டன் சிசர் கொண்டு அடிமட்டத்திலேயே அதை நம்ம வெட்டி விடணும். இல்லைன்னா அது அபரிதமாக வளரும், எந்தவித பயனும் இருக்காது. இந்த மாதிரி சில இம்பார்ட்டண்ட் டிப்ஸை பிகினர்ஸ் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்ல முறையில் தோட்டக்கலையில் சிறக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட டிப்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.